வாங்க வாங்க, உங்களுக்கு இருக்கு, வாங்க. மனசை கல்லாக்கிட்டு வாங்க. அத்தை, அந்த 2 கருப்பாடையும் ஓட்டிட்டு வந்துட்டே மாலை போட்டு தண்ணி தெளிச்சு வெட்டி விட்டுருங்க. என்ன மேனேஜர், என்ன நடக்குது இங்க? நீங்க எனக்கு மட்டும் தானே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த சூர்யாக்கு ஒன்னும் தனிப்பட்ட முறையில நீங்க ஒர்க் பண்ணலையே. மாசம் மாசம் உங்க சேலரி கூட நான் தானே கிரெடிட் பண்றேன், ஞாபகம் இருக்குல்ல? மேடம் மேடம், நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல மேடம். நான் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் மேடம். ஸ்டாப் இட். ஒரு மேனேஜரா உங்க வேலையை நீங்க ஒழுங்காவே பண்ண மாட்டீங்களா? கம்பெனிக்கு அவார்ட் கிடைச்சிருக்கு, அதே மாதிரி அந்த வீணா போன குக்கருக்கு பேட்டன்ட் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் எனக்கு போன் பண்ணி முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாது? மேடம், அது சொல்லதான் மேடம் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். உங்க போனை சூர்யா சார் தான் அட்டென்ட் பண்ணாரு. அவர்கிட்ட விவரம் எல்லாத்தையும் சொன்ன மேடம். வாட்? என் போனை சூர்யா அட்டென்ட் பண்ணானா? அதுக்குதான் மேனேஜர் ஏதோ பேசணுமான்னு அவன் கல்யாணம் கிட்ட சொல்லி அனுப்புனானா? மேடம், அவார்டு அனௌன்ஸ்மெண்ட்டும் குக்கருக்கான பேட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட்டும் ஒரே நேரத்தில் வந்துச்சு மேடம். அடுத்த செகண்டே நான் உங்களுக்கு கால் பண்ணிட்டேன் மேடம். சூர்யா சார் அதை எடுப்பாருன்னு எனக்கு எப்படி மேடம் தெரியும்? சூர்யா சார் உங்ககிட்ட எல்லா டீட்டெயில்ஸையும் சொல்லியிருப்பாருன்னு நினைச்சுதான் நாங்க மீடியாவையே உங்க வீட்டுக்கு கூட்டு வந்துட்டோம் மேடம். சரி, அது எப்படி வேணா போட்டும், அத பத்தி கவலை இல்லை. ஆனா அந்த குக்கர், அத நம்ம கம்பெனியில ப்ரொடியூஸ் பண்ண கூடாது. அத பார்த்தாலே அசிங்கமா இருக்கு. இவ்வளவு கேவலமான ப்ராடக்ட்லாம் நம்ம கம்பெனியில வரவே கூடாது. அதனால அந்த ப்ராடக்ட பண்ண போறது இல்லைன்னு சொல்லிடுங்க, புரிஞ்சுதா? மேடம், அந்த மட் குக்கர் ப்ரொடக்ஷனுக்காக யூனிட்டே போட்டுட்டோம் மேடம். ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு. இன்னும் 2 நாள்ல வந்துடும் மேடம். சோ வாட்? ஆர்டர் எல்லாம் கேன்சல் பண்ணுங்க. நான் சொல்றத ஆர்டரா எடுத்துக்கோங்க. அத நம்ம ப்ரொடியூஸ் பண்ண கூடாதுன்னா பண்ண கூடாதுதான். மேடம், ஏற்கனவே நம்ம கம்பெனி குக்கர் சேல்ஸ்ல ஒரு பெரிய டிராப் இருக்கு. மெயில் அனுப்புனேனே மேடம், நீங்க பாத்தீங்களா இல்லையா மேடம்? என்னது, எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்கீங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம ஹேண்டில் பண்ணதே இல்லையா என்ன? சேல்ஸ் பீப்புள ஹார்ட் ஒர்க் பண்ண சொல்லுங்க. இவ்ளோ குக்கர்ஸ நீங்க சேல் பண்ணலனா உங்களுக்கு சம்பளம் இல்லைன்னு சொல்லுங்க. அப்ப எல்லாம் சரியா வரும். எல்லாம் ஏற்கனவே பண்ணியாச்சு மேடம். ஆனாலும் நம்ம வியாபாரம் இன்னும் இம்ப்ரூவ் ஆகல. இன்னைக்கு நிலைமைக்கு 2 லட்சம் குக்கர் விற்பனை ஆகாம அப்படியே கிடக்கு மேடம். அதே நேரம் இந்த மாதிரி மண் குக்கர் பண்ண போறோம்னு சொன்ன உடனே நமக்கு ஃப்ரீ ஆர்டர்ஸ் வந்து குமிஞ்சிருச்சு மேடம். இங்க பாருங்க மேடம், ஏற்கனவே நம்ம மண் குக்கருக்கு 5 லட்சம் யூனிட் ஆர்டர் வந்திருக்கு மேடம். இத்தனைக்கும் நாம இன்னும் ப்ரொடக்ஷனே ஆரம்பிக்கல மேடம். இந்த மண் குக்கரை வேற எந்த கம்பெனியும் தயாரிக்கவே முடியாது. ஏன்னா இதோட பேட்டன்ட் ரைட்ஸ் மொத்தமும் நம்ம கையில இருக்கு. நாம மட்டும் இதை தயாரிக்க ஆரம்பிச்சா தமிழ்நாட்டில் நாம தான் ராஜாவா இருப்போம். மேடம், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க மேடம். உங்க ஃபேமிலியில ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு. ஃபேமிலி இஷ்யூவை பிசினஸ்குள்ள கொண்டு வர்றது அவ்வளோ நல்லாவா இருக்கு மேடம்? போதும், நிறுத்துறீங்களா? இல்ல என்ன ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு அட்வைஸா? தட்ஸ் யுவர் லிமிட். இது ஏன் கம்பெனி. அதுல என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணணும். அது கேவலமான ஒரு குக்கர். என்னைக்கா இருந்தாலும் அதை ஏன் கம்பெனில நான் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேன். ப்ரொடக்ஷன் பண்ணுவேன். கண்டிப்பா நம்ம கம்பெனில நான் இந்த மண் குக்கரை ப்ரொடக்ஷன் பண்ண தான் போறேன். ஏய், இது என்னோட கம்பெனிடா. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அருணாச்சலம் உருவாக்கின கம்பெனி. நாங்க ரத்தமும் சதையும் சிந்தி இதை உருவாக்குவோம். அதுல முடிவெடுக்க வேண்டியது நாங்க தான், நீ இல்ல, புரிஞ்சுதா? ஓ, அப்படின்னா நீங்க இந்த ப்ராஜெக்டே டிராப் பண்ண போறீங்க, அப்படிதானே? டிராப் இல்ல, கொண்டு போய் குப்பையில போட போறேன். சூப்பர் சூப்பரோ சூப்பர். அப்படின்னா நஷ்டம் எனக்கெல்லாம் கிடையாது, உங்களுக்கு தான். எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லடா. பெரிய ப்ராடக்ட், அதுல நஷ்டம் வேற. வேலையை பார்த்துட்டு போ. அதே நேரம் நல்ல ப்ராஃபிட்டபிளான பிசினஸ் என்னால கைவிடலாம் முடியாது. அதனால என்ன? அதனால நந்தினி பேர்ல நானே ஒரு புது கம்பெனியை ஆரம்பிக்க போறேன். எஸ், நானே ஒரு புது கம்பெனியை உருவாக்கி
அந்த மண் குக்கரை நானே ப்ரொடக்ஷன் பண்ண போறேன். அத உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. சரியா? கம்பெனியோட பேர் என்ன தெரியுமா காய்ஸ்? நந்தினி குக்கர்ஸ். என்னது? நந்தினி குக்கர்ஸ். எப்படி இருக்கு? செமையா, சூப்பரா, கிளாஸா, எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியா சொல்ற மாதிரி இருக்கா? என்னடா மனசுல நினைச்சிட்டு இருக்க? பெத்தவங்க எங்களுக்கு எதிரா போட்டியா நீ ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறியா? மத்தவங்க தூக்கி எறிஞ்ச குப்பைய நான் மார்க்கெட்டிங் பண்ண போறேன். That's all. ஏய், எழுதி வச்சுக்கோ. எண்ணி 4 மாசம் நஷ்டம் ஆயிடுச்சுன்னு எல்லாத்தையும் இழுத்து ஓடிட்டு என் கண்ணு முன்னாடி தலை குனிச்சுதான் நிக்க போறேன். பாத்திரலாம். தாய்க்குலமே, அத மட்டும் உங்க கனவுல கூட நீங்க நினைக்க கூடாது. ஆல்ரெடி 5 லட்சம், எவ்வளோ 5 லட்சம் யூனிட்டுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. நந்தினி குக்கர்ஸ் நான் இந்தியால மட்டும் மார்க்கெட்டிங் பண்ண போறது இல்ல. ஜேசிசி, யூரோப், யுஎஸ்ன்னு இந்த உலகம் முழுசா வேர்ல்டு வைடா நான் மார்க்கெட் பண்ண போறேன். அத நீங்க பார்க்க தான் போறீங்க. டேய், என்ன காமெடி பண்ணாத. இதெல்லாம் உன் கனவுல வேணா நடக்கலாம், ஆனா நிஜத்துல உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதையும் தான் பாத்துருவோம். நந்தினி குக்கர்ஸ உலகம் முழுக்க கொண்டு போய் அதை நான் சக்சஸ் பண்ணி காட்டல. என் பேரு சூர்யா அருணாச்சலம் இல்ல. காட் இட்? மனோகர், யூ கேன் கோ நவ. போங்க மனோகர், ஜாலியா போங்க. நமக்கு சூப்பர் ஆர்டர் கிடைச்சிருக்கு. குக்கர் ஆர்டர் சக்சஸ் பண்ணணும். ஷார்பே, குக்கர் பேர் என்ன சொன்ன? நந்தினி குக்கர். இருக்க சொன்ன இருக்க மாட்டீங்களா? என்னாச்சு நந்தினி? டெல் மீ. என்னாச்சு? ஏய், எதுக்கு இப்ப கண் கலங்குற? என்னாச்சு? சார், ஏன் சார் எதுக்கு இப்படி? என்ன இப்படி? என்னாச்சு? நான் என்ன பண்ண? நான் யாரத்தான் சார்? ஒண்ணுமே இல்லாதவ. ஏதோ ஒரு கிராமத்துல பிறந்த, ஏதோ ஒரு காட்டு செடி மாதிரி நான் வளர்ந்தேன். 3 வேளை சாப்பாடும் கிழிசல் இல்லாத ட்ரெஸ்ஸும் போதும்னு நான் வளர்ந்தேன். என்ன எதுக்காக சார் இவ்வளவு பெரிய கோபுரத்துல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க? ஏய் நந்தினி, அழாத. தெரியல நந்தினி. நீ யாரு? சத்தியமா தெரியாது. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும். நீ யாரா இருந்தாலும் என்ன ஆசீர்வாதம் பண்ண வந்த ஒரு தேவதை நீ. என் வாழ்க்கையில நம்பிக்கை, பிடிப்புன்னு எதுவுமே இல்லாம இருந்த ஒரு குழந்தை மாதிரி என் வாழ்க்கையில வந்து இதுக்காக தான் நான் வாழணும்னு ஒரு லட்சியத்தையே எனக்கு காட்டியிருக்கேன். நீ கிராமத்துல பிறந்து வளர்ந்தவதான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எதர்ச்சியா நான் கூட்டிட்டு வந்த ஒரு தேவதை நீ. அழாத.